ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லா பேர் இருக்கீங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் வெயிட் லாஸ்க்கான டிப்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேர் ஹெர்ப்லைஃப் நியூஸ் ஃபுட்டு எடுத்து வெயிட் லாஸ் பண்ணிட்டுருக்கீங்க. இந்த ஃபுட்டு எடுக்கும்போது நிறைய பேருக்கு வெயிட் குறையாமல் ஸ்ட்ரகிள் ஆகுதுன்னு சொல்கிறீங்க. ஸோ அதுக்கான டிப்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஹெர்ப்லைஃப் நியூஸ் ஃபுட்டு எடுத்து உண்மையாக உங்களுக்கு வெயிட் குறையல அப்படின்னா முக்கியமாக அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இது ஒன்று மட்டும்தாங்க. ஸோ இது உங்களுக்கு இது கரெக்டாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெயிட்டும் ஃபேட்டும் சீக்கிரமாக ரெடியூஸ் ஆகும். அதுக்கு என்ன பண்ணணும், அதுக்கு என்னென்ன ஃபுட்டு எடுக்கணும் அப்படின்றது இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கும் அந்த ஃபுட்டு எடுத்து வெயிட் குறையாமல் இருக்கா, அது எதனால் அப்படின்றது இந்த வீடியோவில் கிளாரிஃபிகேஷன் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நிறைய பேருக்கு இந்த ஃபுட்டு எடுத்து எதனால் வெயிட்டு குறையாமல் இருக்குது, நார்மலாகவே வெயிட் லாஸ் ட்ரை பண்ணுறவங்களுக்கு எதனால் வெயிட்டு குறையாமல் இருக்குன்னா அவங்களுடைய உணவு. அதாவது டெய்லியுமே பாருங்கள் நிறைய ப்ரோட்டீன் எடுத்துப்பீங்க. அதாவது ப்ரோட்டீன் எடுக்கும்போது நம்ம நிறைய தண்ணி குடிக்கணும். ஆனால் தண்ணி குடிக்கிறதே இல்லை. டெய்லியுமே நமக்கு ப்ரோட்டீன் எடுக்கும்போது தண்ணி குடிக்கல அப்படின்னா நமக்கு என்ன ஆகும், மோஷன் ப்ராப்ளம் இருக்கும், கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்கும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா மோஷன் போகும்போது பிளட்டு ப்ளீடிங் ஆகிற மாதிரி இருக்கும். ஏன்னா அது மாதிரி இருக்கும்போது உங்கள் உடம்புல நார்ச்சத்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஏன்னா நம்ம பாடிக்கு எந்த அளவுக்கு ப்ரோட்டீன் முக்கியமோ அதே மாதிரி நம்ம பாடிக்கு நார்ச்சத்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஃபைபர் கண்டென்ட் நம்ம பாடியில் இல்லை அப்படின்னா கம்பல்சரி உங்களுக்கு மோஷன் ப்ராப்ளம், கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம், அசிடிக், கேஸ்ட்ரிக் இதே மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்துடும். அப்போ நீங்கள் உங்கள் வெயிட் லாஸுக்கும் உங்கள் வயிறு பகுதி சுத்தமாக இருக்கணும் அப்படின்னா கம்பல்சரிங்க நிறைய நார்ச்சத்து உணவுகள் அதிகமாக எடுத்துக்கணும். ஆனால் யாராலுமே டெய்லியுமே 4 கட்டு கீரை, வாழைத்தண்டு டெய்லியுமே எடுக்க முடியறதில்ல. அப்போது நீங்கள் ஹெர்ப்லைஃப் நியூட்ரிஷனில் இருக்கிற இந்த ஃபைபர் பவுடர், ஸோ இந்த ஃபைபர் பவுடர் நம்ம பாடியில் என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வயிறு பகுதி சுத்தமாக இல்லை, நமக்கு மோஷன் ப்ராப்ளம் இருக்குது, கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா இந்த ஃபைபர் நம்ம பாடிக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணும். யாரெல்லாம் ஹெர்ப்லைஃப் நியூட்ரி ஃபுட்டு எடுத்து வெயிட் லாஸ் பண்ணிட்டுருக்கீங்களோ, ஸோ நீங்கள் ஹெர்ப்லைஃப் நியூட்ரிஷனில் இந்த ஃபைபர் பவுடர் மார்னிங் அண்ட் நைட்டு 2 டைம்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரமாக வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கும் உங்களுடைய ஃபேட் ரிடியூஸ் பண்ணுறதுக்கும் இந்த ஃபைபர் ரொம்பவே சப்போர்ட் பண்ணும். ஒவ்வொரு நாளைக்குமே நம்ம பாடிக்கு எவ்வளோ கிராம் ஃபைபர் இருக்கணும் அப்படின்னா விமன் அப்படின்னா 25 கிராம் ஃபைபர் இருக்கணும். ஒரு மென் அப்படின்னா கம்பல்சரி 40 கிராம் ஃபைபர் இருக்கணும். அப்போது டெய்லியுமே நம்ம பாடியில் ஃபைபர் கண்டென்ட் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகாது. அதுக்கப்புறம் உங்களுக்கு மோஷன் ப்ராப்ளம் வந்துடும். நிறைய பேருக்கு பிளட்டு ப்ளீடிங் ஆகும், கேஸ்ட்ரிக், அசிடிக் இது மாதிரி நிறைய பிரச்சனை கொண்டு வரதுக்கு என்ன காரணம் அப்படின்னா கம்பல்சரி உங்கள் பாடியில் ஃபைபர் கண்டென்ட் இல்லாமல் இருக்கிறதால தான். அப்போது நீங்கள் ஹெர்ப்லைஃப் நியூட்ரி ஃபுட் எடுத்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஃபைபர் இல்லாமல் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட்டும் கொடுக்காது. உங்களுக்கு நிறைய ஹெல்த் ப்ராப்ளம் வந்துடும். நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு கம்பல்சரி ஃபைபர் பவுடரை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஹெல்த்தி வேல உங்களுடைய வெயிட் லாஸுக்கும் உங்களுடைய ஃபேட் லாஸுக்கும் இந்த ஃபுட்டு உங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணும். நிறைய பேர் சொல்லுவீங்க ஃபைபர் பவுடர் எடுத்து எனக்கு வெயிட் லாஸ் ஸ்ட்ரகிள் ஆகுதுன்னு சொல்கிறீங்களா. அப்போது நீங்கள் ஃபைபர் எடுக்கும்போது தண்ணி நல்லா குடிக்கிறீங்களா அப்படின்றது நோட் பண்ணணும். ஏன்னா ஃபைபர் எடுத்தீங்க அப்படின்னா தண்ணி குடிக்கிறதையும் ஸ்கிப் பண்ணக்கூடாது. கம்பல்சரி நீங்கள் என்ன வெயிட் இருக்கீங்க, ஒரு 80 கிலோ இருக்கீங்க அப்படின்னா கம்பல்சரி 20 கிலோவுக்கு 1 லிட்டர் நீங்கள் கண்டிப்பாக தண்ணி குடிச்சே ஆகணும். அப்போ தான் உங்களுக்கு வெயிட் லாஸ் ஃபாஸ்ட்டாக கிடைக்கும். ஸோ இது மாதிரி நிறைய டிப்ஸ் வேணும் அப்படின்னா நம்முடைய வீடியோவை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கும் வெயிட் கெயின் பண்ணுறதுக்கும் இல்லை ஹெல்த்தில் எனி ப்ராப்ளம் இருக்குது இது எல்லாமே க்யூர் பண்ணுறதுக்கும் இந்த ஹெர்ப்லைஃப் நியூட்ரி ஃபுட்டு வேணும் அப்படின்னா ஸோ டிஸ்பிளேல இருக்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கான பெஸ்ட் ரிசல்ட் எடுத்து கொடுக்க நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும். உங்களுக்கு வெயிட் லாஸ் எல்லாம் ஸ்ட்ரகிள் இருக்குது, வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா என்னோட நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டோட உங்களுடைய வெயிட் லாஸ் ரிசல்ட் எடுத்து கொடுக்க ஹெல்ப் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் ஏ நைஸ் டே.